அஸ்ஸலாமு வெல்கம் டு நஃபிசா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சன்னா தால், இது வந்து துவர் தால். இது ரெண்டையும் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டையும் வாஷ் பண்ணி நான் வந்து ஒரு குக்கரில் போட்டேன். இதில் வந்து ஒரு கப்புக்கு வந்து நான் வந்து ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரஃப்பாக கட் பண்ணி இப்படி பாதியாக கட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இதில் பருப்பில் போட்டுக்கலாம். இது அப்படியே நான் வந்து பருப்பில் போட்டேன். பாதியாக இருந்தால் போதும். இது வந்து விசிலில் வெட்டிக்கலாம். 3 விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது தக்காளி வந்து அப்படியே எடுத்துக்கணும். அதனால் 3 விசில் விட்டால் பருப்பு வெந்துடும். இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் போதும். இப்போ வந்து விசில் வெட்டிக்கலாம். 3 விசில் விட்டால் போதும். விசில் வச்சுட்டேன். ஒரு 10 பல் பூண்டு, முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறமா மிளகு, காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்துலேயே கால்வாசி வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் ரஃப்பாக கட் பண்ணி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து மையாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது வந்து கொத்தமல்லி வந்து லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். என் பசங்க சாப்பிட்றதில்ல, அதனால வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். 3 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து தக்காளி வந்து பருப்பு இல்லாமல் அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பருப்பையும் வந்து தண்ணி மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா இந்த பருப்பில் வந்து நாங்கள் இன்னொரு டிஷ் செய்யலாம். அதனால் வந்து அது டேஸ்ட்டே இருக்கும். இதோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு பருப்பு மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு தக்காளி ஃபுல்லாக எடுத்துருங்க. இருந்துச்சுனாக்கா அது ரசத்துக்கு மட்டும்தான். இது வந்து நான் மிஷினை வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கணும். முதல்ல ஒரு பவுலில் ரசத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க பருப்பு. இது வந்து நான் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு பாதியாக போட்டேன். குழம்புலேயே அந்த வேக வச்ச தக்காளியும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து முதல்ல அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை போட்டுக்கலாம். அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா கடுகு, அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா கடுகு, அதுக்கப்புறமா இது போட்டு மசாலா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். வாசனை சூப்பராக இருக்குது. அந்த பூண்டு வாசனையும் மிளகாய் வாசனையும் கொத்தமல்லி வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸே பண்ணுறதில்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹீங் போட்டுக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே ஹீங் போட்டிங்கனாக்கா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அவ்வளோதான். பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு போட்டிங்கனாக்கா அதுக்கப்புறமா தக்காளியும் பருப்பையும் அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். வேணும்ன அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா லாஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா ரசத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு பருப்பு குழம்பு. பருப்பு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.